இதை வந்து ஒரு அரசியல் நிகழ்வாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கு. மாநிலத்திற்கான வளர்ச்சி ஒரு துளி கூட கிடையாது. சைவ சித்தாந்தத்தை போற்றுகிறார், கலாச்சாரத்தை இதையெல்லாம் பற்றி பேசுகிறாரே தவிர மாநிலத்திற்கான வளர்ச்சின்னு ஒரு துளி கூட அதை டீகோட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு இதில் விஷயம் இருக்கு என்று திருமிகு ராஜேஸ்வரி அவர்கள் திமுக தரப்புல வந்து பேசியிருக்கிறார். பிரதமர் 2 நாள் தமிழ்நாட்டில் பயணம் வந்தது மாநிலத்தினுடைய வளர்ச்சி. எதை வைத்து அப்படி சொல்கிறீர்கள்? சோழர்களுடைய ராஜேந்திர சோழர், ராஜராஜ சோழருடைய அவங்களுடைய செயல்பாடுகளை அனைத்தும் தமிழுடைய வளர்ச்சியும் பண்பாடு மட்டுமல்ல, கலாச்சாரம் பண்பாட்டினுடைய கதாநாயகர்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்கள் பல சாதனைகளை படைத்துள்ளார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பெல்லாம் ஆட்சி வருகிறதோ அவர்களெல்லாம் நாட்டுக்கு உழைத்த தேசபக்தர்களையும் தேச தலைவர்களையும் தேச பிதாமகன்களையும் மறந்து பெரியாரையும் அண்ணாவையும் பிடித்து கொண்டு இவர்கள்தான் எங்களுடைய திராவிட சித்தாந்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரம் கூட கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு பள்ளி நிகழ்ச்சியில் போய், நமக்கெல்லாம் கடவுள் கலைஞர் தான். அப்போது உங்களுடைய நோக்கம் என்ன? பெரியாரிசத்தை விதைக்க வேண்டும். 2வது, பிரதமர் வருகின்ற போது முதலமைச்சர் வர வேண்டும். ஆனால் முதலமைச்சர் ஏன் வரவில்லை என்பது முழுக்க அவருடைய அரசியல் உள்நோக்கம் கொண்டது. உடம்பு சரியில்லை இல்லை அதெல்லாம் சொல்லலாம் சார். ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அதெல்லாம் சொல்லிக்கலாம் சார். ஆஸ்பத்திரி அந்த டிஸ்பிளேவில் சொன்ன வார்த்தை என்ன எப்படி என்ன வந்து சரி ரைட்டு. இப்போ பிரதமர் வருகின்ற போது முதலமைச்சரும் செல்ல வேண்டும். பிரதமர் இந்த வரக்கூடிய நிகழ்ச்சி 2 நிகழ்ச்சியும் ஆன்மீகம் கலந்த நிகழ்ச்சி. அப்படி என்றால் கோயிலுக்கு போவார்கள். கோயிலுக்கு போகின்ற போது அங்கே சமஸ்கிருத ஸ்லோகங்கள்லாம் பேச வேண்டிய சூழ்நிலை அங்கே அந்த குருக்களுடைய இது சொன்னவரும் நம்ம பட்டு வைக்கணும், திருநூறு வைக்கணும். எதுக்கு இந்த வந்திருந்த அமைச்சர்கள்லாம் யார் பொறுப்பாக வந்திருந்தாங்க? ரைட்டு, வந்திருந்த அமைச்சர்கள் வந்திருந்தாங்கல்ல. ஓகே சார். அது என்ன காரணம்னா இந்த நிகழ்ச்சி அமைச்சர்கள் வந்த நோக்கம் என்ன? ஆடு மேய்ச்சது போல ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த போல மதுரை பழமொழி. ஆனால் பிரதமர் வருகின்றது. நீங்கள் ராஜராஜ சோழனை மறந்தீர்கள். திராவிடம் சொல்லக்கூடிய நீங்கள் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை மறந்தீர்கள், பண்பாடை மறந்தீர்கள். ஒரு சாப்பாடு துணி போட்டு வாழ்க்கை அல்ல. அதுக்கும் உள்ளே கலாச்சாரம் பண்பாடு. இன்னொன்று, உலகத்திற்கு ராஜராஜ சோழனுடைய வழிகாட்டில் தான் லேண்ட் டாக்ஸ், பில்டிங் அப்ரூவ்டு இது வரைமுறைப்படுத்தது. போர் யுத்திகள், கப்பல் துறை, இது எல்லாமே ராஜராஜ சோழனுடைய சகோதரியான குந்தவை பிராட்டி தான் அங்கு சபாநாயகர் இருந்து அந்த அரசை வழிநிறுத்தார் என்று வரலாறு சொல்கின்றது. ஒரு நாளைக்காவது சட்டமன்றத்திலோ, ஒரு நாளைக்காவது இந்த கட்சிக்காரர்கள் திமுகவுடைய பேச்சாளர் ஒரு நாளைக்காவது ராஜராஜனுடைய வரலாற்றை சொன்னார்களா? ராஜராஜனுடைய சமாதி எந்த நிலைமையில் உள்ளது நீங்கள் பாருங்கள். அப்படிலாம். ஆனால் எங்கோ வியட்நாம் நாட்டினுடைய அங்குடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு காலத்தில் இங்கு வந்து ராஜராஜனுடைய பிறந்த அந்த சமாதியில் மண் எடுத்து வியட்நாம் நாட்டில் தூவினார்கள். என்ன கேட்டாலும் தெரியுமா? நிருபர் கேட்குற, ஐயா நீங்கள் எதுக்குங்க மண் வந்து எடுக்கிறீங்க? அதாவது எங்களுடைய நாட்டில் இந்த மண்ணை நாங்கள் தூவினால் ஆயிரக்கணக்கான ராஜராஜ சோழனும் அவருடைய மகன் ராஜேந்திர சோழனும் பிறப்பான், இந்த தேசம் வல்லமை மிக்க நிகழ்வாடாக இருக்கும் என்பதுதான். பிரதமர் வருகின்ற போது ராஜராஜ சோழனுடைய நிலைப்பாடு என்ன? தஞ்சை கலனிகளின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடும் காவிரி காவலனே நீ வாழ்க, தஞ்சமென வரவேற்கும் தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை புடைய நாயகியே வருக என்று அன்று குந்தவை பிராட்டி தன் சகோதரனை பார்த்து பாடியது போல் இன்று தமிழ்நாட்டு மக்கள் செல்லுமிடமெல்லாம் 2 நாள் நிகழ்ச்சி மிகப்பெரிய ஆன்மீக சித்தாந்தம் கலந்த நிகழ்ச்சி. அது ஒரு சனாதன நிகழ்ச்சி, ஆன்மீகம் சித்தாந்த கலந்த நிகழ்ச்சி. இது அரசு நிகழ்ச்சி, எல்லாம் சேர்ந்து அரசியலும் சார், அரசு நிகழ்ச்சி. இது அரசியலும் 5 நாட்கள் நடக்கிறது. அதற்கு பிறகாக இப்போ அரசியலும் ஆன்மீகமும் வேறல்ல, 2ம் ஒன்றுதான். இந்த விவேகானந்தர் சிக்காகோவுடைய உரையிலே அதான் சொல்லுகின்றார். ஆன்மீகத்தை அரசியல் தான் காட்டுகின்றார். பண்பாடு என்று சொல்கிறார்கள் என்று ராஜேஸ்வரி அவர்களும் சொன்னார்கள். அதே கருத்தை தான் இப்ப நீங்களும் சொல்கிறீர்கள் என்று நான் எடுத்து. இப்ப ராஜேஸ்வரி ஒரே வரவேஸ்வரி இன்னொரு சொன்னாங்க. சுற்றுலா இளையராஜாவிற்கு பேரு சொன்னார்கள், அமைச்சர்களை பேரு சொல்ல. இளையராஜா தேராயர் கீர்த்தனை போல் இந்த நாட்டினுடைய கீர்த்தனை தெய்வத்துக்கு நிகரானவர். அதனால் அவரை மேல் சபை எம்பி ஆக்கினார்கள். உலக நாடு உள்ள அவரை இசைஞானி என்று அழைக்கிறார்கள். சாதாரண விஷயம் அல்ல. அரசியல் என்பது அவர் ஞானிகள், அரசியல்வாதி அல்ல அவர்.